ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் 84. திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஆன்மீகத்தை விரும்ப ஆரம்பித்தவுடன் பாட்டியிடம் அவர் கேட்காமலேயே பாட்டி சில விஷயங்களை அவருக்கு செய்தார்கள். அதே போல் சில சமயங்களில் பாட்டியார் முன் அமர்ந்து அவர் மனதிற்குள் பிரார்த்தித்தால் உடனே அப்பிரார்த்தனைக்கு நம் பாட்டியார் செவிசாய்த்து உடனடி பதிலும் தருவார்கள். திரு சுப்பிரமணியம் அவர்கள் தவம் செய்யும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் பொழுது, தலையின் உச்சியில் துரியம் என்றும் சகசரராம் என்றும் அழைக்கப்படுகின்ற தவப்புள்ளியில் இன்னும் அதிகமாக ஆழமாக தியானித்து இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என எண்ணிக்கொண்டு பாட்டியின் முன் பிரார்த்தனை செய்து கொண்டே தியானித்தார். நம் பகவான் பாட்டியார் அருகாமையில் இருந்த ஒரு சிறிய நூலை எடுத்து அது தனது கையால் உருவி விட்டு இவரது தலை உச்சியில் வைத்து விட்டார். அந்த மிக சிறிய நூல் சுமார் 4 அல்லது 5 கிலோ எடை கொண்டதாக மாறியது. அவ்வளவு கனமாக அவர் உணர்ந்தார். அந்த நூல் அதிக ஆற்றலோடு விளங்கியது. மனம் ஆடாமல் அசையாமல் ஒரே புள்ளியில் தலை உச்சியின் மீது நின்று புற சூழ்நிலையே மறக்கும் அளவிற்கு அதிக ஆற்றலுடன் செயல்பட ஆரம்பித்தது அச்சிறிய நூல். சுமார் அரை மணி நேரமாக இந்த நிலையில் திரு சுப்பிரமணியம் அவர்கள் தவம் செய்துவிட்டு பாட்டியிடம் நன்றி கூறிவிட்டு சென்றார். பிறகு ஒரு நாள் பாட்டியின் முன் அமர்ந்து காயக்கல்பம் எனப்படும் சித்தர்கள் கலையை நாம் சித்தி பெற்றால் நன்றாக இருக்கும் என்று மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு அக்கலையை பயிற்சி செய்யாமலே பாட்டி நமக்கு அருளினால் எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும் அல்லவா என்றும் எண்ணினார். இதன் விளைவாக பாட்டியின் முன் தியானிக்க ஆரம்பித்து பிரார்த்தனையும் செய்ய நம் பாட்டியாரோ நான் தாரேண்டா வச்சுக்கோ என்று கூறியதுடன் மட்டுமல்லாமல் கைகளை நீட்டி ஆசீர்வாதம் செய்தார்கள். அதன் பிறகு திரு சுப்பிரமணியம் அவர்கள் காயக்கல்ப பயிற்சி செய்வதை விட்டுவிட்டார். காரணம், பாட்டி தந்த பிறகு பயிற்சி எதற்கு என. காயக்கல்பம் என்பது அக்காலத்தில் சில மூலிகைகளை பயன்படுத்தியும் சில ரகசிய பயிற்சி முறைகளாலும் செய்யப்பட்டு வந்தது. அதை தற்காலத்தில் உலக நல தொண்டன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துறவிகள் மட்டுமல்லாது குடும்பத்தினர்களும் செய்யும் அளவிற்கு அதை மிகவும் எளிமைப்படுத்தி வடிவமைத்தார்கள். காயக்கல்பம் பயிற்சி செய்வதனால் குழந்தை பேறு இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிட்டும், ஆயுளை நீடிக்க செய்யும், விரும்பும் வரை வாழலாம், ஆண்மை அதிகரிக்கும், செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும், கல்வியில் ஞானம் உண்டாகும், கண் பொலிவு பெறும், தோல் மினுமினுப்பாக மாறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், விந்துநாதம் கெட்டிப்படும், அறிவில் சிறந்த குழந்தைகள் கருத்தரிக்கும், நோய்கள் ஒளியும் அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கும், முதுமையை தள்ளி போடச் செய்யும். இதன் பலன்கள் இன்னும் இன்னும் ஏராளம் ஏராளம். பல சித்தர்கள் நூல்களிலும் ஔவையார் பாடல்களில் இருந்தும் மிக முக்கியமாக போகர், திருமூலர், தேரையர் நூல்களில் இருந்தும் உலக நலத்தொண்டன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கற்று தான் அனுபவத்தில் உணர்ந்ததை நமக்கெல்லாம் கல்வியாய் தந்தருளினார். காயக்கல்பத்தை தினசரி பயிற்சி மூலம் இப்பயன்களை முழுமையாக அடையலாம். ஆனால் இவரோ பாட்டியின் ஆசீர்வாதத்தால் பயிற்சி இல்லாமலேயே காயக்கல்ப பலன்களை அடைந்தார். இதுபோல் பயிற்சி இல்லாமலேயே சில சித்திகளை ஒரு சித்தர் நினைத்தால் இன்னொருவருக்கு கொடுக்க இயலுமா? நிச்சயமாக இயலும், நிச்சயமாக இயலும். அவர்களுடைய பார்வை ஒன்றே போதும். ஸ்பரிசத்தால் சில பொருட்களை அவர்கள் நமக்கு தருவதன் மூலமாக, சில ஆசீர்வாதங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நாம் உடலாலும் மனதாலும் தகுதி கொண்டு பக்குவப்பட்ட நிலையில் இருந்து காத்திருத்தல் எனும் தவத்தில் இருக்க வேண்டும். நானும் அத்தகைய நம்பிக்கை பொறுமையோடு பாட்டியை தியானிப்போம்.
பலன்களை பெறுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.